குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையத்தில் கொடுத்துருக்காங்கப்பா. அதுவும் அதோட தீவிரம் எப்போ அடையும்னு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தீவிரம் அடையும். அது மட்டும் இல்லாமல் புதிய புயலும் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தென் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எப்படி கனமழை பெய்து வருதோ அதே சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களிலும் ஏற்படும். ஓகேங்களாப்பா? ஸோ வட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் ஆரஞ்சு அலர்ட் ஏற்படுற சூழ்நிலை அமையலாம். ஓகேங்களா? இப்போது தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, காரைக்கால், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நெல்லை, தஞ்சாவூர், நாகை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை பெய்து வருதுப்பா. இதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ப்ரோ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நைட்டு வந்து வர மாட்டேங்குது, காலையில் வருதுன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் எந்த அளவு இருக்குன்றதை காலையில் செக் பண்ணிட்டு தான்ப்பா அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ ஒரு காலை 6 to 7 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டில்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து இது வரைக்கும் வரலை. லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா மயிலாடுதுறை, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துச்சுன்னா அப்டேட்டு கண்டிப்பாக நான் வந்து மறக்காமல் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.